ஜோதிட தகவலில் பல்வேறு விதமான தகவல்களை பற்றி பேசி வரக்கூடிய நான் கடந்த சில நாட்களாக திருமண வாழ்க்கையை பற்றி உங்களிடம் பேசி வருகிறேன். அப்படி திருமண வாழ்க்கையை பற்றி உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கின்ற பொழுது குறிப்பாக ஒருவருக்கு சொந்தத்தில் அமையுமா அந்நியத்தில் அமையுமா என்பதை பற்றியெல்லாம் நேற்று முன்தினம் பேசுகின்ற போதுதான் உங்களிடம் தெள்ள தெளிவாக கூறினேன். தற்போது ஜாதக ரீதியாக அதாவது எல்லோருமே திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு தான் எல்லோருமே விரும்புகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அமைதியான வாழ்க்கை என்பது எளிதில் அமைவதில்லை. அதாவது கிரகங்கள் நம்மை ஆட்டி படைக்கின்றது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒருவர் ஜாதகத்தில் கிரகங்கள் சாதகமற்று அமையப்பெற்றால், கிரகங்கள் அனுகூலமற்று அமையப்பெற்றால் அவர்களது மன வாழ்க்கையானது மகிழ்ச்சியற்றதாகிவிடும். ஒருவரின் ஜாதகத்தில் தோஷங்கள் இல்லாத கிரக அமைப்பு என்பது ஒரு நல்ல அமைப்பாகும். அப்படிப்பட்ட அமைப்பு கொண்டவர்களுக்கு வாழ்க்கையானது அமைதியாகவும் சந்தோஷகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைத்து எல்லா வகையிலும் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். அதுவே ஒருவர் ஜாதகத்தில் தோஷங்கள் ஏற்பட்டு விட்டால் அந்த தோஷத்தோட விளைவுகளானது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உண்டாகும். அதுவும் குறிப்பாக அதில் அமையப்பெற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது அந்த தசாபுத்தி காலங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தசாபுத்தியோட கிரகங்களுடைய எஃபெக்டை பொறுத்து அவங்களோட வாழ்க்கையில் சோதனைகள் சங்கடங்கள்லாம் உண்டாகும். பொதுவாக ஒருவர் ஜாதகத்தில் தோஷங்கள் இல்லாத ஜாதகம் என்று பார்த்தால் ஒருவர் ஜாதகத்தில் களத்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் பாவமானது அதாவது கிரகங்களால் பாதிக்கப்படாமல் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது என்னவென்றால் ஜோதிடர்கிட்ட பார்க்கின்ற போது ஒரு பெண் ஜாதகத்தை ஆண் ஜாதகத்தை பார்க்கின்ற போது என்ன சொல்லுவாங்கன்னா, பெற்றோர்கள் உங்களோட ஜாதகம் எங்களுடைய பெண்கள் ஜாதகம் என்னுடைய பையன் ஜாதகம் நல்ல சுத்தமாக இருக்கான்னு கேட்பாங்க. 7-8 சுத்தமாக இருக்கான்னு கேட்பாங்க. 7-8 சுத்தமாக இருக்காங்கன்னா 7-8 பாவகிரகங்கள் எதுவும் அமையாமல் கிரகங்கள் எதுவும் அமையாமல் அதாவது தோஷங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதா என்பதை தான் சுத்தமாக இருக்கிறதா என்று கேட்பார்கள். அதுவும் குறிப்பாக ஒருவரின் ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்திலோ சரி பெண் ஜாதகத்திலோ ஜென்மலக்னத்திற்கு களத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டில் உங்களுக்கு பார்த்தால் கிரகங்கள் இல்லாமல் அமையப்பெற்று கிரகங்களே இல்லாமல் இருந்து அந்த 7ஆம் வீட்டு அதிபதி கிரக சேர்க்கையின்றி எந்த கிரகங்களோடு சேராமல் அமையப்பெற்று அது மட்டுமின்றி சுக்கிரனானவர் களத்திரக்காரன் சொல்லக்கூடிய சுக்கிரனானவர் ஒருவர் ஜாதகத்தில் அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிரக சேர்க்கை இல்லாமல் அமையப்பெற்றால் அது ஒரு அற்புதமான ஜாதகமாகும். அப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட ஜாதகங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சியாகவும் ஏற்றங்கள் நிறைந்ததாகவும் நல்ல அனுகூலங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். பொதுவாக பார்க்கின்ற போது 7ஆம் வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் அமையப்பெற்றால் அதனை களத்திர தோஷம் கொண்ட ஜாதகம் சொல்லுவோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் 7ஆம் வீட்டில் அமையப்பெற்றாலோ அது களத்திர தோஷம் சொல்லுவாங்க. அதுபோல ஒரு பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட கிரகங்கள் சேர்ந்திருந்தா கூட சுக்கிரனோட கிரகங்கள் சேர்ந்து அமையப்பட்டிருந்தாலும் ஒரு 2 கிரகம் 3 கிரகம் சேர்ந்திருந்தா அதையும் களத்திர தோஷம் கொண்ட ஜாதகம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தோஷங்கள் அமையப்பட்ட ஜாதகங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எடுக்கிற முயற்சியில் தடங்கல்கள் தடைகள் திருமண வாழ்க்கை ரீதியாக பிரச்சனைகள் சிக்கல்கள் உண்டாகும். பொதுவாக 7ஆம் வீட்டில் எத்தனை கிரகங்கள் பலம் பெற்று இருக்கிறதோ எத்தனை கிரகங்கள் பலம் பெற்றுக்குன்னா சற்று பலகீனமாக நீச்சம் பெறாமல் பகை பெறாமல் எத்தனை கிரகங்கள் 7ஆம் வீட்டில் அமையப்பட்டிருக்கோ அத்தனை தாரங்கள் ஏற்படும் சொல்கிறோம். அதுபோல் 7ஆம் அதிபதி கூட எத்தனை கிரகங்கள் சேர்ந்திருக்கிறதோ களத்திரக்காரர்கள் சொல்லக்கூடிய சுக்கிரனுடன் எத்தனை கிரகங்கள் சேர்ந்திருக்கிறதோ அத்தனை தாரம் என்று முன்னோர்கள் கணித்து வைத்துள்ளார்கள். ஆனால் தற்போது நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது யாரையாவது விரும்பக்கூடிய அமைப்பு அந்த விரும்பியவர்களை கைவிட்டு விட்டு வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. அதுபோல சில இடங்களில் பார்த்தால் திருமணம் நடைபெற்ற பிறகு கூட ஒரு சில தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது வேறு ஏதாவது ஒரு 3வது நபருடன் தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தவறான தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற பலன்கள் ஜாதக ரீதியாக ஏற்படுகிறது. யாருக்குமே எந்த ஒரு செயல் நடவதற்கும் காரணங்கள் நவகிரகங்கள் தான். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு தவற கிரகங்கள் தான் காரணமும் சரி. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகமாக தான் காரணம் சொல்லாமல் சரி அவங்களோட கேரக்டரோ அவங்களோட மனநிலையோ காரணம்னு சொல்ல முடியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் 2 பாவகிரகங்கள் அமைஞ்சு விட்டா கண்டிப்பாக 2 தாரங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு விடும். அதிலும் குறிப்பாக பாவகிரகம்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகு
போன்ற கிரகங்களில் 2 கிரகங்கள் 7 அமைப்பெற்றாலும், அதுபோல் சனி செவ்வாய் ராகு சூரியன் போன்ற இந்த 4 கிரகங்கள் 4 பாவ கிரகங்களில் 2 கிரகம் 7 அமைஞ்சிட்டா போதும், கண்டிப்பாக இருதார யோகன்றான். அதுபோல பார்த்தீங்கன்றால் ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இணைந்து இருந்தால், 2 கதிர் எங்கு கூடியிருந்தாலும் இருதார யோகம்னு சொல்றான். பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் எங்கே சேர்ந்திருந்தாலும், எந்த பாவத்தில் சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு 2 தாரங்கள் ஏற்படும் சொல்றோம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு பெண்ணானவள் ஜாதகத்தை கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சாங்க. அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் இணைந்து 2ஆம் வீட்டில் இருந்து, துலா லக்னம் 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் இணைந்து இருந்துச்சு. சூரியன் செவ்வாய் இணைந்திருக்குது இருதார யோகம்னு சொன்னால் அவன் அந்த பெண் சொல்லுது இருதார யோகம் லேட்டாகிடுச்சு, கிட்டத்தட்ட 30 வயசுக்கிட்ட இருக்கும் அந்த பெண்ணுக்கு. இருதார யோகம்னு சொன்னோன்னே என்ன சொல்லிச்சு, அந்த பொம்பளை வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க. என்ன என்ன சொன்னாங்கன்னா 2 தாரங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனது பார்த்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுடைய திருமணம் நடைபெற்று விட்டது. அது இப்போ டைவர்ஸ் அப்ளை பண்ணி டைவர்ஸ் வாங்கிட்டோம். நாங்கள் மற்றொரு திருமணத்திற்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். 2ஆம் தாரமாக திருமணம், 2ஆம் தாரமாக இன்னொரு திருமணம் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க. பொதுவாக பார்க்கின்ற பொழுது ஒரு பெண் ஜாதகத்தில் கூட தோஷங்கள் கடுமையாக அமைந்து விட்டால் அதனை யாராலும் தடுக்க முடிய மாட்டேங்குது. அதுபோல ஒரு சில கிரகமைப்புகள் தோஷங்களை பற்றி பேச வேண்டும் என்றால் பல மணி நேரம் பல நாட்கள் பேசலாம். சூரியனை ஒட்டி சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பார்த்தீங்கன்னா, சூரியன் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்து 7ஆம் வீட்டில் இருந்தாலும், 7ஆம் அதிபதியுடன் சூரியன் சேர்ந்திருந்தாலும், ஒரு பாவகிரக சேர்க்கப்பட்டு சூரியன் அமைய பெற்றிருந்தாலும் கடுமையான தோஷமாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆணின் ஜாதகத்திலோ பெண்ணின் ஜாதகத்திலோ சூரியனுக்கு மிக அருகில் சுக்கிரன் அமைவது அவ்வளவு நல்லதல்ல. களத்திர காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனானவர் ஒரு ஆணின் ஜாதகத்திலோ பெண்ணின் ஜாதகத்திலோ சூரியனுக்கு மிக அருகில் அமையப்பெற்று 1 டிகிரி 2 டிகிரிக்குள்ள அமையப்பெற்று அஸ்தங்கம் பெற்றுவிட்டால், ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனானவர் சூரியனுக்கு மிக அருகில் அமையப்பட்டு விட்டால், சூரியனுக்கு மிக அருகில் அமையப்பெற்று அஸ்தங்கம் பெறுகின்ற பொழுது பார்த்தீர்கள் அஸ்தங்க தோஷத்தால் திருமண வாழ்க்கை என்பது நரகமாகி விடுகிறது. சூரியனுக்கு மிக அருகில் 1 டிகிரி 2 டிகிரிக்குள்ள சுக்கிரன் அமைகின்ற பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரனே நீசமாவதனால மன வாழ்க்கை நன்றாக இருப்பதில்லை. சில ஆண்களுக்கு அந்த மாதிரி கிரக அமைப்புகள் கொண்டவங்களுக்கு ஆண்மை கோளாறு, அது மட்டுமின்றி திருமண வாழ்க்கையில் பிரிவு பிரச்சனைகள், மனைவியுடன் கருத்து வேறுபாடு, வெளி உலகிற்கு பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் அவர்களுக்கு உளமாற மனமாற இருவரும் கருத்து வேறுபாடுடன் வாழக்கூடிய ஒரு அனுகூலமற்ற அமைப்புகள்லாம் அந்த சுக்கிரன் அஸ்தங்கம் பெற்றால் ஏற்படுகிறது. திருமண தோஷத்தை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான தோஷங்கள் இருக்கிறது. இன்று உங்களிடம் பார்க்கின்ற பொழுது 7ஆம் வீட்டில் 2 கிரகங்கள் அமையப்பெற்றால் எப்படிப்பட்ட பலன்கள், சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்களை பற்றி உங்களிடம் விளக்கினேன். நாளை உங்களிடம் பேசுகின்ற போது வேறு பல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.